அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சீர். அதாவது முன்பு நடத்திய காணொலி காட்சியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அசை பற்றி சொல்லியிருந்தோம். அசை என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அதாவது எந்தெந்த மாதிரியான வரைமுறைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அதோட வகைகளை பற்றி சொல்லியிருந்தோம். நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியெல்லாம் வரும், நேரசை எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறையசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன்னா வாய்ப்பாடுகளை பற்றி நம்ம பார்க்கணும். அலையீட்டு வாய்ப்பாடுகள், அந்த வாய்ப்பாடுகளை பற்றி நமக்கு தெரிஞ்சு எந்தெந்த அசைகள் எப்படி வந்தால் அதற்குண்டான வாய்ப்பாடுகள் என்ன, அப்போ அசைகளுக்குரிய வாய்ப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, முதல்ல பாருங்க சீர். சீருங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர். அது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அசைகளுடைய சேர்க்கை தான் என்னவா வருது, சீர் அப்படின்னு வருது. சரிங்களா? பாருங்க, இந்த சீர் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு 4 வகையா சொல்லுவாங்க. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு 4 வகையா குறிப்பிடுவாங்க. இங்க முதல்ல நாம ஓரசை சீர் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி எல்லாம் நாம அந்த வாய்ப்பாடுகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓரசை சீரை எந்த இடத்துல வரும், எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓரசை சீர் அப்படிங்கிறது பாடலுடைய இறுதி வரியில கடைசியா இருக்கிற சீர்ல மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்ப திருக்குறள் எடுத்தீங்கன்னா மேல 4 சீர், கீழே 3 சீர்களை கொண்டதா. அப்ப இந்த 3 சீர்ல இறுதியா இருக்கக்கூடிய சீர்ல தான் இந்த ஓரசை சீரை பயன்படுத்துவாங்க. அதற்குரிய வாய்ப்பாடுகளையும் அங்கதான் பயன்படுத்துவாங்க. சரியா? செய்யுள்களின் இறுதியில தான் இந்த ஓரசை சீரை பயன்படுத்துவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஓரசை சீர் அப்படிங்கிற வாய்ப்பாடு, அந்த ஓரசை சீருடைய வாய்ப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓரசை சீரை அசை சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரசை சீரை அசை சீர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பாருங்க, நேர் அதாவது அசை நாம பார்த்தோம், நேரசை நிறையசை அப்படின்னு பார்த்தோமா. அதுல நேர்னு வந்தா என்ன வரும், நாள். நேர், நாள், நிறை, மலர். அப்ப இதைதான் என்ன சொல்லுவாங்க, ஓரசை சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அசை மட்டுமே இருக்கும். பாருங்க, நான் நாள் அப்படின்னு இருக்குல்ல, இத என்ன பிரிச்சாலே தெரியும் உங்களுக்கு. இது நெடில் ஒன்று, நெடிலோடு ஒன்று வந்தா என்ன அசை, நெடிலோடு ஒன்று வந்தா நேரசை. நேர் வருதுங்களா? பாருங்க, மலர் இரு குறில் இணைந்து ஒற்றெடுத்து வருவது, இரு குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்தா நிறையசை. சரிங்களா? அப்ப இதுதான் ஓரசை சீர் அப்படின்னு சொல்லப்படுவது. அப்ப கீழே இருக்க நேர்வு, நிறைவுன்னு இருக்கு, அது ஓரசை சீர் இல்லையா அப்படின்னா அதுவும் ஓரசை சீர் தான். முதல்ல சொல்லணும்னா இது ரெண்டும் தான் ஓரசை சீரா சொல்லப்பட்டது. அடுத்துதான் இதுவும் சொல்லப்பட்டது ஓரசை சீரா. இந்த நேர்வு, நிறைவு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்ப இது 4மே ஓரசை சீரா சொல்லப்படுவது. 4மே ஓரசை சீரா சொல்லப்படுவது. நேர்வு அப்படின்னு வந்தா காசு, நேர்வுன்னு வந்தா காசு, நிறைவுன்னு வந்தா அது பிறப்பு. இப்ப நேர்வு, நிறைவு அப்படிங்கறத நாம எப்படி சொல்றது? அப்ப இறுதி சீர் எப்பொழுதுமே ஓரசை சீரா வரும். அதாவது திருக்குறளை பார்த்தீங்கன்னா அதுல ஓரசை சீரா வரும். அதுல ஓரசை சீர் இல்லாமல் 2 அசை சீரா வந்துருச்சு. அதாவது செய்யுளுடைய இறுதியில இருக்கக்கூடிய இறுதி சீரானது ஓர் அசை சீரா இல்லாமல் 2 அசை சீரா வந்தால் என்ன செய்வது அப்படிங்கும் போது, அப்ப 2 அசையா வரும்பொழுதுதான் முதல் அசை நேரா இருந்தா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நேர்வு அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி முதல் அசை நிறையா இருந்தா அடுத்து வரக்கூடிய சொல்லு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நிறைவு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதுதான் நேர்வு, காசு, நிறைவு, பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதை 4மே செய்யுளுடைய இறுதி சீர்ல பயன்படுத்தக்கூடியது. செய்யுளுடைய இறுதி சீர்ல இந்த ஓரசை சீரை பயன்படுத்துவாங்க. நேர்னு வந்தா நாள், நிறைன்னு வந்தா மலர், நேர்வுன்னு வந்தா காசு, நிறைவுன்னு வந்தா பிறப்பு. நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிற இந்த வாய்ப்பாடுகள், இதுதான் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லப்படுவது. இந்த 4 தான் வாய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது அசைகள் நமக்கு தெரியும், நேரசை, நிறையசை அப்படிங்கிறது தெரியும். இது வாய்ப்பாடுகள் சொல்லுது. இது ஓரசை சீருடைய.
அடுத்ததா ஈரசை சீர். ஈரசை சீரை இயற்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரசீரை இயற்சீர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பாருங்க, ஈரசை அப்படிங்கிறதுனால ரெண்டு அசைகளை கொண்டதா இருக்கும். இப்போ இங்க ஓர் அசை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு அசையா தான் இருக்கும். இங்க ஈரசை அப்படிங்கும்போது இரண்டு அசைகள் கொண்டதா இருக்கும். பாருங்க, நேர் நேர், இது ஒரு அசை, இது ஒரு அசை. நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா. இதற்குரிய வாய்ப்பாடுகள் நல்லா ஆலோசிங்க. இதற்கு இதுதான் வரும், இதை மாற்றி எழுதக்கூடாது. இதை என்ன செய்யக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். திரும்ப சொல்றேன், நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இப்ப இங்க இருக்கிற அசைக்கு ஏற்றவாறு இந்த சொல் அமைந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, நேர் நேர் இருக்கு, தே நெடில், மா நெடில், இரண்டு நெடில்கள் சேர்ந்து வராது. அப்ப என்ன செய்யணும், ஒரு நெடில் தனியாகவும் ஒரு நெடில் தனியாக வச்சுக்கணும். நெடில் தனித்து வந்தால் என்ன செய், நேர் அசை, நேர் வருதுங்களா? அப்ப நெடில் தனியா வந்தா அது நேர்னு சொல்றோம். அடுத்து நெடில் தனியா வருது, அது நேர்னு சொல்றோம். அப்ப நேர் நேர் வருதுங்களா? நேர் நேர் தேமான்னு வருதுங்களா? அப்ப நிறை நேருக்கு பாருங்க, இது குறில், இது குறில், இரு குறில் இணைந்து வருது. அப்ப என்ன செய்யணும், அப்ப நிறைன்னு சொல்றோம். அப்ப மாங்கிறது என்னது, நெடில் தனித்து வருது, நேர் அசை. அப்ப நிறை நேர் இதுல வருதுங்களா? அப்ப இந்த சொல்லே இந்த அசைக்கு ஏற்றவாறு இந்த சொல்லு அமைஞ்சிருக்கும். இப்ப நிறை நிறைன்னு சொல்றாங்க. கருவிலம், இரண்டு குறில்கள் வந்திருக்கா, இது நிறையாச்சா? இரு குறில் இணைந்து ஒன்று எடுத்து வருதா, இது நிறையாச்சா? அப்ப நிறை நிறை வருதுங்களா? நிறை நிறை வருதா? அப்ப இதுதான் குறிப்பிடுற ஈரசை சீர் அப்படின்னு சொல்லப்படுவது இரண்டு அசைகளும் வரக்கூடியது. இப்ப இரண்டு அசை சேர்ந்து வருது, இரண்டு அசையா வருதுன்னா அதற்குரிய வாய்ப்பாடுகள் இது. ஓர் அசையா வந்தா இதற்குரிய வாய்ப்பாடுகள் இங்கு சொல்லப்படுறது, இரண்டு அசையா வந்தா இதற்குரிய வாய்ப்பாடுகள் இங்கு சொல்லப்படுறது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாமான்னு வருதா, மாமான்னு வருதுங்களா, இது மாச்சீர்னு பேரு. இது ரெண்டுத்துக்கும் விளைச்சீர்னு பேரு. ஏன் இது விளைச்சீர்னு சொல்றாங்கன்னா விலம் விலம்னு வரும். விலம் விலம், விளைச்சீர் அப்படின்னு சொல்றது. சீர் தானே இது, அதான் விளைச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாச்சீர், இது விளைச்சீர்னு சொல்லப்படுது. மானு வந்தா அது மாச்சீர், விலங்கு வந்தா அது விளைச்சீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மூவசை சீர். மூவசை சீர் உரிச்சீர் அப்படின்னு சொல்லப்படுவது. மூவசை சீர் உரிச்சீர் அப்படின்னு சொல்லப்படுவது. மூன்று அசைகளா வந்தா அதற்குரிய வாய்ப்பாடுகளை பற்றி சொல்லப்படுது. மூன்று அசைகள் இப்ப என்னென்ன அப்படின்னா நேர் நேர் நேர், மூன்று நேர், அதாவது நேர் நேர்னு வந்தா அது ஈரசை சீர். இன்னொரு நேர் வந்துருங்களா, அது மூவசை சீர். மூன்று அசை வந்துருங்களா, மூன்று அசை சீர். அப்ப நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்காய், நேர் நேர்னு வந்தா தேமா. அடுத்துதான் நேர் வந்தா அப்ப என்ன செய்யணும், காய் சேர்த்துக்கணும். நேர் வந்தா காய் சேர்த்துக்கணும். நிறை நேர் நேர், நிறை நேர் என்ன வரும், புளிமா. நேர் வரதுனால புளிமாங்காய், காய் சேர்த்துக்காங்களா, புளிமாங்காய். நிறை நிறை நேர், கருவிலங்காய் காய். அடுத்து நேர் நிறை நேர், கூவிலங்காய். அப்ப ஈரசை சீருக்கு 4 வருதா, மூவசை சீருக்கு 8 வரும், நாலசை சீருக்கு 16 வரும். நாலசை சீருக்கு 16 வரும். அதை நீங்க நாலசை சீர் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது, அதிகமாக அதை பயன்படுத்தல. அதனால என்ன செய்றீங்க, மூவசை சீரை மட்டும் படிச்சா அதற்கு ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் மட்டும் படிச்சாலே போதுமானது. சரியா? நாலசை சீருங்கிறது உங்களுக்கு தேவை படாது. ஏன்னா ஒரு செயல்கள் அதிகமாக வராத ஒன்று. ஆனால் நாலசை சீர் நீங்க தேவைப்பட தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. அதனால இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அப்ப நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்க, நிறை நேர் நேர்னு வந்தா புளிமாங்க, நிறை நிறை நேர்னு வந்தா கருவிலங்காய், நேர் நிறை நேர்னு வந்தா கோவிலங்காய். அடுத்தா நேர் நேர் நிறைன்னு வந்தா தேமாங்கனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க கனி சொல்லியிருக்காங்க, இங்க காய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க நேர் சொல்லியிருக்காங்க, இங்க நிறை சொல்லியிருக்காங்க. அப்ப மூன்றாவது அசையா நிறை வந்தால் அங்க என்ன செய்வீங்க, கனி பயன்படுத்தணும். நேர்னு வந்தா காய் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்ப மூன்றாவது அசையா நிறை வந்தா கனி, நேர் வந்தா காய் பயன்படுத்தணும். அப்ப நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை
புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை பூவிலங்கனி. சரிங்களா? அப்ப இங்க இதுதான் மூவசை சீர் சொல்லப்படுது. 3 ராசிகள் வரக்கூடியது. இது 8ஆ சொல்லும். 8ஆ சொல்லப்படுவது. இப்ப நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்காய், நிறை நேர் நேர்னு வந்தா அது புளிமாங்காய். அப்ப நேர்னு வந்தா இங்க என்ன செய்யணும்? காய் பயன்படுத்தணும். இங்க நிறைன்னு வந்ததுனால என்ன செய்யறாங்க? கனியை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப அலகிட்டு வாய்ப்பாடு நீங்க பிரிக்கும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை தான் நீங்க நிறைய பயன்படுத்தணும். அசைகளை பிரிக்கிறோம். இது குறிலா ஒற்றா நெடிலா அப்படின்னு நம்ம அசைகளை பிரிச்சாலும் நம்ம பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த வாய்ப்பாடுகளை எழுதும் போது இது அவசியமான ஒண்ணா இருக்கு. இப்போ கடைசியா இருக்கக்கூடிய சீர்களுக்கு ஓரசு சீரை பயன்படுத்துறோம். அடுத்தா வரக்கூடிய ஈரசு சீர் மூவசு சீரும் அதிகமா நம்ம செயல்களை பயன்படுத்துவோம். அப்ப அந்த ஈரசு சீருக்கும் மூவசு சீருக்குரிய வாய்ப்பாடுகளை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மூவசு சீர்களையும் ஈரசு சீர்களையும் நல்லா தெளிவா இருக்குங்க. ஏன்னா இவற்றை நாம போட்டு குழப்பிக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இங்க எங்க என்ன வருது? நேர்னு வந்தா அந்த காயை பயன்படுத்தணும், நிறைன்னு வந்தா கனியை பயன்படுத்தணும். இப்ப இதுதான் இந்த மூவசு சீர் அப்படிங்கிறது நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அலகிட்டு வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த காணொலி காட்சியில என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அலகிட்டு வாய்ப்பாடு எவ்வாறு பிரிப்பது அப்படிங்கிறத பத்தி சொல்றோம். ஏன்னா அசைகள் பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு. அசைகளை எவ்வாறு பிரிக்கணும், அடுத்தது அது சீர்குரிய வாய்ப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதை எவ்வாறு பிரிப்பது, அதை பிரித்து இந்த அசைக்குரிய வாய்ப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவுபடுத்த போறோம். அது அடுத்த காணொலி காட்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.